கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயு 9ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று சொல்லப்படுகிறது. ஏசப்பா எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டினாராம். பாருங்க, ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட இருக்கும். ஆண்டவரை பாருங்க, உங்க வாழ்க்கையில காற்றை போல புயலை போல பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதா? அவ்வளவுதான். அந்த பிரச்சனையிலேருந்து நான் எழும்பிக்கிட மாட்டேன். இந்த போராட்டத்திலேருந்து என்னால் நீ நிமிர முடியாது. நான் அவ்வளவுதான், என் வாழ்க்கை அவ்வளவுதான், என் தொழில் அவ்வளவுதான், என் வேலை அவ்வளவுதான், என் குடும்பம் அவ்வளவுதான் அப்படின்னு ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளை சோர்ந்து போயிருக்கீங்களா? ஏசப்பா உங்களுக்காக எழுந்து உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற காற்றையும் அலையும் ஆண்டவர் என்ன செய்ய போறாராம்? ஆண்டவர் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்த போகிறார். எல்லா பிரச்சனைகளையும், எல்லா போராட்டங்களையும், எல்லா சத்துருவினுடைய கிரியைகளையும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்காக அப்புறப்படுத்த போகிறாரு. பயப்படாதீங்க. ஏசப்பா உங்க படகுல உங்க கூட உண்டு. அவர் உங்க வீட்டுல உங்க கூட தான் இருக்கிறாரு. அதனால கர்த்தரையே நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டாரு. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.